Hey guys, and இந்த வீடியோ வந்து நமக்கு வந்து வெனஸ்டே வர வேண்டிய வீடியோ அண்ட் ரெக்கார்ட் பண்ணி அது ஆடியோ சரியில்லாமல் அண்ட் வீடியோ சரியில்லாமல் இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம் அண்ட் வெனஸ்டேயும் வீடியோ ரெக்கார்ட் பண்ணோம், அதுக்கப்புறம் நேற்றும் வீடியோ ரெக்கார்ட் பண்ணோம். 2 நாளுமே நமக்கு அவுட்புட் ஒழுங்காக வராதனால நம்மளால் வீடியோ வந்து கொடுக்க முடியலை. அண்ட் அதுக்கு ஃபஸ்ட்டு சாரி சொல்லிக்கிறேன். அண்ட் இந்த வீடியோ வந்து ஆல்ரெடி நிறைய பேர்கிட்ட வந்து நான் வந்து போடுறேன்னு சொல்லியிருந்தேன். அண்ட் இந்த வீடியோ வந்து போடாததுக்கான காரணம் வந்து இது ஒன்று எனக்கு வந்து அவ்வளோ பெரிய விஷயமா தெரியல. ஓகேவா? அண்ட் என்ன அப்படின்னா ஆர்பிஐயோட இந்த சர்க்குலர். ஓகேவா? இந்த சர்க்குலர் வந்து இப்போ வந்தது கிடையாது. அண்ட் அதுக்கு முன்னாடியே இந்த ரூல்ஸ் எல்லாமே இருக்க தான் செய்யுது. பட் இப்போ வந்து அதை பற்றி நிறைய பேர் வந்து அதிகமாக பேசுகிறாங்க. இது அதிகமாக பேசுறதுக்கான மெயின் காரணம் என்ன அப்படின்னா, இப்போ ரீசெண்டாக அந்த சர்க்குலரை வந்து அகைன் வந்து அவேர்னஸ் கொடுக்கறதுக்காக, அதாவது ட்ரேடர்ஸ் எல்லாருக்கும், இந்தியன் ட்ரேடர்ஸ் எல்லாருக்கும் ஒரு அவேர்னஸ் கொடுக்கறதுக்காக அந்த சர்க்குலரை வந்து மறுபடியும் வந்து நம்மளுக்கு வந்து அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அண்ட் அதனால தான் வந்து இந்த டாக் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக பெய்கிட்டு இருக்குது. அண்ட் அதாவது வந்து ஃபாரெக்ஸ் புரோக்கர்ல வந்து ட்ரேட் பண்ணாதீங்க அண்ட் ஃபாரெக்ஸ் ட்ரேடிங்கும் பண்ணாதீங்க அப்படிங்கிற அந்த சர்க்குலர் வந்ததுனால தான். ஓகேவா? அண்ட் இது வந்து இந்த டைம் வந்து புரோக்கரோட நேம் எல்லாமே லிஸ்ட் பண்ணி டீடைல்டா கொடுத்துருக்காங்க. ஓகே, அண்ட் இதை பத்தி டீடைல்டா இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அண்ட் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பண்ண பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, ரீசெண்ட் டைமில் வந்து ஆர்பிஐலேருந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்துருந்துச்சு. என்ன அப்படின்னா, ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் வந்து பண்ணாதீங்க அண்ட் ஃபாரெக்ஸ் புரோக்கர்ஸில் வந்து உங்களோட அமௌண்ட்டை வந்து டெபாசிட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஓகேவா? அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபாரெக்ஸ் டிரான்சாக்ஷன், ஓகேவா, நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த இடத்துல நான் ஃபாரெக்ஸ் டிரான்சாக்ஷன் சொல்லி எதுக்கு மென்ஷன் பண்ணுறேங்கிறது இன்னும் வீடியோக்குள்ளே போகும்போது நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேவா? அண்ட் ஃபாரெக்ஸ் டிரான்சாக்ஷன் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா ஃபெமா ஆக்ட் படி உங்கள் மேலே வந்து நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்ததுக்கப்புறம் நிறைய ட்ரேடர்ஸ், அதுவும் மட்டும் இல்லாம இந்தியன் மார்க்கெட்ல செப்பரேட்டா ட்ரேட் பண்ணிட்டு இருப்பாங்க, இந்தியன் மார்க்கெட் மட்டும் வச்சு ட்ரேட் பண்ணிட்டு இருப்பாங்க. அண்ட் அவங்கலாம் இதை பத்தி நிறைய பேச ஆரம்பிச்சாங்க. ஃபாரெக்ஸை பத்தி பிடிக்காதவங்க வந்து நிறைய வந்து இதை பத்தி பேச ஆரம்பிச்சாங்க. பட் நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்க அண்ட் ஃபாரெக்ஸ்ல ரொம்ப வருஷமா டிராவல் பண்றவங்க இதை பத்தி ஒரு பெரிய டாக்கா கண்டிப்பா பேசி இருக்க மாட்டாங்க யாருமே. ஓகேவா? அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா, இது எதுவுமே இப்போ உள்ள ரூல்ஸ் வந்து கிடையாது. ஓகேவா? இது எல்லாமே ஆல்ரெடி இருக்கிறது. அண்ட் இந்த ஃபெமா ஆக்ட் வந்து நமக்கு வந்து 1999 வந்துச்சுன்னு நினைக்கிறேன். எக்ஸாக்ட்டா நமக்கு தெரியல, பட் அந்த டைம்ல தான் வந்திருக்கும். ஓகேவா? ஓகே, ஃபைன். அண்ட் இந்த ஃபெமா ஆக்ட்ல வந்து என்ன அப்படின்னா, ஃபாரெக்ஸ் டிரான்சாக்ஷன் வந்து பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு ரூல் வந்து இருக்குது. ஓகேவா? என்ன ரீசன் அப்படின்னா, நம்மளோட எக்கனாமி வந்து ரொம்ப அடி வாங்கும் அப்படிங்கிறது ஒரு மெயின் ரீசன். ஓகேவா? ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் பண்ணலாமா பண்ணக்கூடாதா? ஓகேவா? இது வந்து நிறைய பேருக்கு வந்து அந்த டவுட் இருக்குது. அண்ட் இந்த சர்க்குலர் வந்ததுக்கு அப்புறம், இந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுத்ததுக்கு அப்புறம் நிறைய பேர் நம்மகிட்ட கால் பண்றாங்க. நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸே மறுபடியும் வந்து கேட்காங்க, இது பண்ணலாமா பண்ணக்கூடாதா, இதனால அமௌண்ட்டுக்கு எதுவும் ப்ராப்ளம் வருமா, இது வந்து எல்லாருமே கேட்குறாங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து ஒரு விஷயம் நான் நல்லா சொல்லிடுறேன், ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் வந்து லீகல் கிடையாது. ஓகேவா? இது வந்து தெரிஞ்சு பண்றதா இருந்தா மட்டும் நீங்க பண்ணுங்க, இல்லைன்னா பண்ணாதீங்க தயவு செஞ்சு. ஓகேவா? இந்த வீடியோல வந்து ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் வந்து பண்ணலாமா, பண்றதா இருந்தா எதுல பண்ணலாம் அப்படிங்கிற கம்ப்ளீட் கைடன்ஸ் தான் இந்த வீடியோல நம்ம கொடுக்க போறோம். ஓகேவா? ஓகே, இப்போ வந்து ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் வந்து லீகல் கிடையாது அப்படிங்கறத நம்ம வந்து சொல்லிட்டோம். இப்போ வந்து நான் எதுக்கு ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் பண்ணணும், நான் வந்து கிரிப்டோ பண்ணலாம் இல்லனா இந்தியன் மார்க்கெட்ல பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஃபாரெக்ஸ் ட்ரேடிங்ல இருக்கிற ஃப்ளெக்சிபிலிட்டி வந்து எதுலயுமே இருக்காது. ஓகேவா? அதாவது யூசர் இன்டர்ஃபேஸா இருக்கட்டும் அண்ட் மார்க்கெட்டோட ரியாக்ஷனா இருக்கட்டும், எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு கம்ஃபர்டபுளா உங்களால எங்கேயுமே நீங்க வந்து ஃபீல் பண்ண முடியாது. அண்ட் எனக்கு தெரியும் என்ன அப்படின்னா, இந்தியன் மார்க்கெட் வந்து நானும் ட்ரேட் பண்ணியிருக்கேன். இந்தியன் மார்க்கெட் வந்து என்ன அப்படின்னா, உங்களுக்கு வந்து டெக்னிக்கல் வந்து கிட்டத்தட்ட ஒரு 85% கிட்ட மார்க்கெட்ல வந்து ஒர்க் அவுட் ஆகும். ஓகேவா? பட் ஃபாரெக்ஸ்ல வந்து அந்த மாதிரி கண்டிப்பா கிடையாது. இந்தியன் மார்க்கெட்ல ஒர்க் ஆகுறத விட ஃபாரெக்ஸ்ல கொஞ்சம் கம்மியா ஒர்க் ஆகும். பட் டெக்னிக்கல் வந்து என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு 80% வந்து டெக்னிக்கல் வந்து ஒர்க் ஆகும். ஓகேவா? பட் டெக்னிக்கல் வந்து 100% ஒர்க் ஆகும் சொல்றாங்க யாராவது அப்படின்னா, அது கண்டிப்பா போய் அதை மட்டும் நீங்க நம்பிடாதீங்க. ஓகேவா? இது வந்து நம்ம நிறைய வீடியோஸ்ல வந்து பேசியிருக்கோம். பட் இருந்தாலும் இந்த வீடியோலையும் பேசணும் அப்படிங்கிறது கட்டாயம், அதனால நான் பேசியிருக்கேன். ஓகேவா? ஓகே, ஃபைன். இப்போ இதே நம்ம கிரிப்டோ போறோம் அப்படின்னா, அங்க டெக்னிக்கல் வந்து என்ன பொறுத்த வரைக்கும் நான் சொல்றேன் ஒரு 50% வேணா ஒர்க் ஆகும். அண்ட் அதுக்கு மேல டெக்னிக்கல் வந்து அந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகாது. அண்ட் இது வந்து ஒவ்வொருத்தரோட நாலேஜ் பொறுத்து கண்டிப்பா சேஞ்ச் ஆகும். இது வந்து எல்லாராலையும் ஒன்னு போல சொல்லிட முடியாது. எனக்கு வந்து நான்
சொல்றேன் டெக்னிக்கல் வந்து 80% ஒர்க் ஆகும், 85% ஒர்க் ஆகும், கிரிப்டோவா இருந்துச்சுன்னா 50% ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்றேன். இது வந்து என்னோட நாலேஜ். பட் இதே இது இன்னொருத்தட்ட போய் கேட்டோம் அப்படின்னா அவரோட நாலேஜுக்கு தகுந்த மாதிரி சொல்லுவார். ஓகேவா? ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து இதுல வந்து ரொம்ப டீப்பா ரொம்ப எல்லாத்தையும் பத்தி பார்க்க போறது இல்ல. இந்த RBI ரூல். ஓகேவா? ஓகே, ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் வந்து லீகல் கிடையாதுன்னு சொல்லி நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். இதை லீகலா பண்றதுக்கு உண்டான வழியை வந்து நான் வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து ஃபண்டிங் ப்ரோக்ராம். ஓகேவா? இப்போ ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் வந்து நீங்க பண்ணணும், உங்கள்கிட்ட ஃபண்ட் இல்ல, ஒரு சின்ன ஃபண்ட் தான் இருக்குது, நான் அதை வச்சு நான் ஒரு பெரிய ஃபண்டுக்கான ட்ரேட்ஸ் வந்து நான் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா ஃபண்டிங் ப்ரோக்ராம்ல ஜாயின் பண்ணலாம். ஃபண்டிங் ப்ரோக்ராம் பத்தி நிறைய கம்பெனிஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அண்ட் நாங்களுமே ஒரு கனடியன் பேஸ்ட் கம்பெனி கூட டை அப் பண்ணி இந்தியாவில் வந்து ஃபண்டிங் வந்து நாங்கள் ப்ரொவைட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஓகேவா? இந்த ஃபண்டிங் ப்ரோக்ராம் பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து உங்களோட அமௌண்ட்டை வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறது இல்லை. ஓகேவா? அதாவது இப்போ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இப்போ நாங்கள் வந்து கனடியன் பேஸ்ட் கம்பெனி கூட வந்து டை அப் பண்ணியிருக்கோம். அண்ட் அவங்களே உங்களுக்கு ட்ரேட் பண்றதுக்காக ஒரு அமௌண்ட் வந்து கொடுத்துருவாங்க. ஜஸ்ட் நீங்க வந்து இந்தியால இருந்து ட்ரேட் பண்றீங்க. ஓகேவா? இப்போ அதுல எடுக்கிற ப்ராஃபிட்ல வந்து உங்களுக்கு ஒரு ஷேர் இருக்கும் அண்ட் கம்பெனிக்கு ஒரு ஷேர் இருக்கும். அப்போ நீங்க என்ன பண்றீங்க, அந்த கம்பெனிக்காக ஒர்க் பண்றீங்க, அந்த கம்பெனிக்காக ட்ரேட் பண்றீங்க அண்ட் அதுல இருந்து வர்ற ப்ராஃபிட்டை உங்களுக்கு வந்து ஷேர் பண்றாங்க. இப்போ இது வந்து ஃபாரெக்ஸ் டிரான்சாக்ஷன் நீங்க வந்து பண்ணவே இல்லை. ஓகேவா? அப்படிங்கும்போது உங்களுக்கு இதனால கம்ப்ளீட்லி உங்களுக்கு எந்த ப்ராப்ளமுமே வராது. ஓகேவா? இது வந்து ஃபண்டிங் மூலமா பண்ணீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒரு நல்ல ஆப்ஷன். உங்களுக்கு எந்த ப்ராப்ளமுமே ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் பண்றது மூலமா வராது. ஓகேவா? ஓகே, இந்த ஃபண்டிங் பண்றது ஒன்றும் அவ்வளோ ஈஸி இல்லை. நீங்க ஒரு நல்ல ட்ரேடரா இருக்கணும். இந்த ஃபண்டிங் பண்றதுக்கு முன்னாடி நீங்க வந்து ரியல் அக்கௌண்ட்ல நீங்க ட்ரேட் பண்ணியிருந்தா மட்டும்தான் அதுல வந்து உங்களால பண்ண முடியும். ஓகேவா? ஏன்னா இதுக்கு வந்து நிறைய கான்செப்ட் இருக்கு. ஃபர்ஸ்ட் நீங்க ரியல் அக்கௌண்ட்ல உங்களால ப்ராஃபிட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் டெமோ அக்கௌண்ட் வரணும் அண்ட் அதுக்கப்புறம் ரியல் அக்கௌண்ட்ல நீங்களே ட்ரேட் பண்ணி பார்க்கணும் அண்ட் அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து ஃபண்டிங் வந்து மூவ் பண்ண முடியும். ஓகேவா? அப்போ நம்ம வந்து இப்போ தான் மார்க்கெட்டுக்குள்ள வந்திருக்கோம், ஒரு பிகினரா இருக்கிறோம் அப்படிங்கிற சமயத்தில் உங்களால ஃபண்டிங் அக்கௌண்ட்டை எடுக்க முடியாது. அப்போ அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்தியன் பேங்க் சப்போர்ட் கொடுக்குற புரோக்கர்ல வந்து நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ இவ்வளோ நாள் வந்து இந்த இந்தியன் சப்போர்ட் கொடுக்குற புரோக்கர்ஸ் வந்து நிறைய பேர் வந்தாங்க. பட் இப்போ ரீசெண்டா இந்த RBI கொடுத்த இந்த அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு அப்புறம் நிறைய பேர் வந்து இந்தியன் சப்போர்ட்டை வந்து தூக்கிட்டாங்க. இதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ரெண்டு காரணம் இருக்குது. ஓகேவா? இந்தியன்ஸ்ல வந்து நிறைய பேர் வந்து இப்போ ட்ரேடிங்குள்ள இறங்கிட்டாங்க. இப்போ நம்மளுக்கு எந்த ஒரு பேமெண்ட், அதாவது இந்தியன் பேங்க் சப்போர்ட் கொடுக்காட்டினாலும் வேற சில ஈஸியான ஆப்ஷன்ல வந்து டெபாசிட் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை புரோக்கர் சைடில். அண்ட் அதனால சிலர் வந்து தூக்கிட்டாங்க. சிலருக்கு வந்து என்ன அப்படின்னா பேங்க் சைடில் ரொம்ப ட்ரபிள். ஓகேவா? என்ன அப்படின்னா ஒரு மந்த்துக்கு வந்து இவ்வளோ தான் உங்க அக்கௌண்ட்டுக்கு வந்து டிரான்சாக்ஷன் வரணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அண்ட் அவங்களுக்கு பேங்க்ஸோட சப்போர்ட் இல்லாததுனால அவங்களால அக்கௌண்ட்ஸை வந்து ஹோல்டு பண்ணி வைக்க முடியல. ஒரு அக்கௌண்ட்ல வந்து இப்போ ஃபாரெக்ஸ் டிரான்சாக்ஷன்ங்கிறது வந்து ரொம்ப ஈஸியான விஷயங்கள் இல்லை, கோடிக்கணக்கில் அண்ட் உள்ள வந்துட்டு போற விஷயம். அப்படிங்கும்போது அந்த இடத்துல வந்து நமக்கு வந்து ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனை போட்டோன்னே அண்ட் அவங்களால இந்தியன் பேங்க் சப்போர்ட் வந்து கொடுக்க முடியல. அண்ட் இந்த ரீசன்னால தான் இந்த RBI அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு அப்புறம் நிறைய புரோக்கர்ஸ்ல வந்து பேங்க்ஸை வந்து தூக்கியிருக்காங்க. ஓகேவா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு octafx எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இப்போ அதில் லோக்கல் பேங்க்ஸ் வந்து இப்போ கரண்ட்லி இல்லை. பட் இது பர்மனண்டா இருக்கவே இருக்காது அப்படிங்கிறது கிடையாது. ஓகேவா? அண்ட் ஃபியூச்சர்ல இன்னொரு 1 மந்தோ 2 மந்தோ கழிச்சு இந்த ப்ராப்ளம் கொஞ்சம் சால்வ் ஆகுது அப்படின்னா லோக்கல் பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் அகைன் வந்து அவங்க கொண்டு வரனாலும் கொண்டு வரலாம். ஓகேவா? அண்ட் இப்போதைக்கு லோக்கல் பேங்க்ஸ் நிறைய பேருக்கு இல்லை, பட் எனக்கு இருக்குது. அண்ட் ப்ரீவியஸ் இப்போ நாங்களாம் வந்து ஆல்ரெடி அக்கௌண்ட்ஸ் வச்சிருக்கிறோம் அண்ட் புதுசாக அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுற யாருக்கும் இல்லை. ஆல்ரெடி அக்கௌண்ட் வச்சிருக்கவங்களுக்கும் சிலருக்கு வந்து தூக்கி விட்டாங்க அண்ட் சிலருக்கு வந்து வச்சிருக்காங்க. ஓகேவா? அண்ட் அதனால அதுவுமே வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து சேஞ்ச் ஆக தான் செய்யும். ஒருத்தருக்கு இருக்கும், ஒருத்தருக்கு இல்லாமல் இருக்கும். பட் உங்களுக்கு என்ன ஆப்ஷன் இருக்குதோ அதில் தான் நீங்கள் வந்து டெபாசிட் பண்ண முடியும். ஓகேவா? ஓகே, இப்போ வந்து இந்தியன் பேங்க் சப்போர்ட் கொடுக்குற புரோக்கர் நம்ம பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை அப்படின்னு சொல்றதுக்கு மெயின் ரீசன் என்னன்னா ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஃபெமா ஆக்ட் வந்து நீங்க ஃபாரெக்ஸ் டிரான்சாக்ஷன் பண்ணீங்க அப்படின்னா தான் உங்க மேல வந்து நடவடிக்கை எடுக்கப்படும். ஓகேவா? இப்போ நீங்க ஃபாரெக்ஸ் டிரான்சாக்ஷன் பண்ணல. ஓகேவா? இந்த இடத்துல வந்து ஃபாரெக்ஸ் டிரான்சாக்ஷன் பண்றது யாரு அப்படின்னா உங்களோட புரோக்கர். அண்ட் அவங்க வந்து லீகலா அதை எப்படி கொண்டு போகணுமோ அண்ட் அப்படி மூவ் பண்ணிக்கிடுவாங்க. அண்ட் அதனால அவங்களுக்கும் எந்த ப்ராப்ளமும் இருக்காது. இப்போ நீங்க என்ன பண்றீங்க, ஒரு இந்தியன் அக்கௌண்ட்டுக்கு தான் நீங்க ஃபண்டை வந்து சென்ட் பண்றீங்க. அப்போ இந்தியன் அக்கௌண்ட்டுக்கு நீங்க ஃபண்டை சென்ட் பண்ணும்போது அது வந்து எப்படி ஃபாரெக்ஸ் டிரான்சாக்ஷன் ஆகும்? அது ஃபாரெக்ஸ் டிரான்சாக்ஷன் கிடையாது. அண்ட் அதனால இந்த மாதிரி இந்தியன் பேங்க் சப்போர்ட் கொடுக்கிற ஃபாரெக்ஸ் புரோக்கர்ல நீங்க பண்ணீங்க அப்படின்னா எந்த ஒரு ப்ராப்ளமும் உங்களுக்கு வராது. ஓகே, அடுத்து வந்து ஒரு நல்ல சொல்யூஷன் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கிரிப்டோ. ஓகேவா? அண்ட் கிரிப்டோ மூலமா நீங்க டிரான்சாக்ஷன் பண்றீங்க அப்படின்னா உங்க பேங்க்ல இருந்து நீங்க டைரக்டா பண்ண மாட்டீங்க. உங்க பேங்க்ல இருந்து கிரிப்டோ வாலெட்டுக்கு அமௌண்ட்டை சென்ட் பண்ணி அண்ட் கிரிப்டோல இருந்து நீங்க வந்து ட்ரேடிங் வந்து பண்ணுவீங்க. ஓகேவா? அப்படிங்கும்போது அதனாலயும் உங்களுக்கு வந்து மேஜரா ஒரு ப்ராப்ளங்கள் வந்து வராது. ஓகேவா? ஓகே, இப்போ வந்து இதை வந்து லீகலா இப்போ ஃபாரெக்ஸ் ட்ரேடிங்கை லீகலா பண்றதுக்கு ஒரு சில ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்துருக்கிறோம். அண்ட் அதே சமயத்தில் ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் வந்து எந்த புரோக்கர்ல பண்ணணுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேவா? இப்போ இந்தியாவில் வந்து ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் வந்து லீகல் கிடையாதுங்கிறது நம்மளே மாதிரி எல்லாருக்குமே தெரியும். அண்ட் அதனால தான் நிறைய ஸ்கேம்டு புரோக்கர் வந்து ஃபாரெக்ஸுக்கு வந்து செப்பரேட்டா இந்தியாவை சூஸ் பண்ணி
பண்ணி இந்தியாக்குள்ள வராங்க. ஓகேவா? இதுக்கான ரீசன் என்ன? ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் வந்து இந்தியாவில் வந்து லீகல் கிடையாது, பட் ட்ரேடர்ஸ் வந்து நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்படிங்கும்போது நம்ம வந்து அவங்களோட அமௌண்ட்டை வந்து ஈஸியாக எடுத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு தாட்டில் தான் நிறைய ட்ரேடர்ஸ் வந்து வராங்க. இப்போ கூட நமக்கு ரீசெண்டாக வந்து தமிழ்நாட்டிலேயே ஒரு 400 கோடி ரூபா கிட்ட புரோக்கர்ஸ் வந்து ஏமாத்திட்டு போனாங்க. இந்த மாதிரி நிறைய புரோக்கர்ஸ் வந்து மார்க்கெட்டில் இருக்கிறதுனால தான் இந்த ஆர்பிஐ ரூல்ஸ்லாம் வந்து அப்பப்போ அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுக்குறாங்க. அண்ட் அவங்களோட மெயின் தாட் என்ன? ஒரு ட்ரேடர்ஸை வந்து காப்பாற்றணும். ஒருத்தங்க நம்மளோட இந்தியன் பீப்புள்ஸ் வந்து அமௌண்ட்டை வந்து லாஸ் பண்ணிட்டு போயிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தில் தான் அவங்க வந்து அந்த ரூல்ஸ் எல்லாத்தையுமே வைக்கிறாங்க. பட் நம்ம வந்து ஒரு நல்ல புரோக்கரை சூஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த ப்ராப்ளங்கள் எதுவுமே வராது. ஓகேவா? இப்போ இந்த இடத்துல வந்து ஒரு நல்ல புரோக்கரை வந்து சூஸ் பண்ணுறது வந்து எப்படி பார்க்கறது அப்படின்னா, இப்போ நாங்கள் எப்படி பார்க்குறோம் அப்படிங்கிறது வந்து நான் சொல்லிடுறேன். இப்போ என்ன எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, நான் வந்து ஒரு புரோக்கரை சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி மார்க்கெட்டில் வந்து எத்தனை வருஷமாக அவங்க வந்து ட்ராவல் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நான் வந்து பார்ப்பேன். ஓகேவா? கண்டிப்பாக இதை வந்து பார்ப்பேன். இப்போ இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு வந்து இப்போ octafx இருக்கட்டும், எக்ஸ்னஸாக இருக்கட்டும், இந்த ரெண்டுமே வந்து கிட்டத்தட்ட ஒரு 13-14 வருஷமாக மார்க்கெட்டில் இருக்கிறாங்க. ஓகேவா? அண்ட் இந்த ஒரு காரணம் தான். அண்ட் இதுக்கப்புறம் இப்போ நான் வந்து ரொம்ப வருஷமாக அதில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் அண்ட் ட்ரேடிங் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அப்படிங்கும்போது அதுலேருந்து வர வித்ட்ராவல், அதாவது நம்ம எடுக்கிற ப்ராஃபிட்டை வந்து வித்ட்ராவல் எடுக்கும்போது எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் இல்லாமல் நமக்கு வரணும். வித்ட்ராவல் வந்து தராமல் இருக்கக்கூடாது. இப்போ நிறைய புரோக்கர்ஸ் பண்ணுற ப்ராப்ளமே இதுதான். என்ன அப்படின்னா, நம்ம வித்ட்ராவல் கிளைம் பண்ணுவோம் அண்ட் அது அப்ரூவலே ஆகாது, அப்படியே பெண்டிங்லேயே இருக்கும். இந்த பிரச்சனை வந்து நமக்கு நிறைய புரோக்கர் இருக்குது. அண்ட் அப்படிங்கும்போது இப்போ நாங்கள் யூஸ் பண்ணுற இந்த 2 புரோக்கரில், அதாவது octafx அண்ட் எக்ஸ்னஸில் வந்து இந்த கம்ப்ளைண்ட் வந்து நாங்கள் வந்து ஃபேஸ் பண்ணலை. ஓகேவா? அண்ட் அதனால தான் இந்த புரோக்கரை வந்து நாங்கள் ரெஃபர் பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் எங்களோட ஸ்டூடெண்ட்ஸுமே பெருசாக இதனால எந்த ஒரு ப்ராப்ளமும் வருது அப்படிங்கிற மாதிரி எங்களுக்கு சொன்னதும் கிடையாது. ஓகேவா? அண்ட் இன்கேஸ் சில டைமில் வந்து வித்ட்ராவல் வந்து டிலே ஆகும். அண்ட் அந்த மாதிரி டிலே ஆகிற டைம்லையுமே அவங்களுக்கு நம்ம வந்து மெயில் பண்ணாலும் சரி அண்ட் லைவ் சேட் பண்ணாலும் சரி அதோட ரெஸ்பான்ஸ் வந்து ரொம்பவே குயிக்காக இருக்கும். அண்ட் அந்த ரீசன்னால தான் நாங்கள் வந்து இந்த புரோக்கரை வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஓகேவா? அண்ட் ஃபஸ்ட்டு என்ன பார்க்குறோம், எத்தனை வருஷம் அவங்க வந்து ட்ராவல் பண்ணுறாங்க. ஏன்னா 13 வருஷம் 14 வருஷம் மார்க்கெட்டில் இருக்கிறாங்க அப்படின்னா அவ்வளோ சீக்கிரத்தில் ஏமாற்றிட்டு போகணும்னு நினைக்க மாட்டாங்க. இது வந்து எங்களோட நம்பிக்கை, அவ்வளோதான். இது வந்து கண்டிப்பாக ஏமாற்றிட்டு போக மாட்டாங்க அப்படின்னு சொல்லி நாங்களும் சொல்ல முடியாது. ஏன்னா நாங்களும் உங்களை மாதிரி ஒரு ட்ரேடர்ஸ் தான். ஓகேவா? இப்போ வந்து நானும் ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் அண்ட் அதனால் நான் வந்து வீடியோஸ் போட்டுட்டு இருக்கிறேன். ஓகேவா? அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். ஓகே, இப்போ ஃபைனல் நம்ம வந்து எல்லாத்துக்குமே சொல்கிறது ஒரே ஒரு விஷயம் தான். புரோக்கர்ஸ் வந்து இந்தியாவில் ஏமாற்றிட்டு போகிற புரோக்கர்ஸும் கண்டிப்பாக நிறைய பேர் இருக்கிறாங்க. அண்ட் அந்த மாதிரி பேட் புரோக்கரில் போய் நம்ம வந்து மாட்டிக்கிடாமல் நல்ல புரோக்கரை சூஸ் பண்ணி நம்ம வந்து ட்ரேட் பண்ணோம் அப்படின்னா ட்ரேடிங்ல எந்த ப்ராப்ளமும் இல்லை. அண்ட் அதே மாதிரி இப்போ நான் சொன்ன மெத்தட்ல நீங்க ட்ரேட் பண்றீங்க, இந்தியன் பேங்க் சப்போர்ட் கொடுக்குற புரோக்கரா இருக்கட்டும், இல்ல கிரிப்டோ மூலமா நீங்க டிரான்சாக்ஷன் பண்றதா இருக்கட்டும், இல்ல ஃபண்டிங் ப்ரோக்ராம் பண்றதா இருக்கட்டும், இந்த மூணுல நீங்க எந்த கான்செப்ட்ல நீங்க ட்ரேட் பண்ணாலும் உங்களுக்கு அதனால ஒரு பெரிய ப்ராப்ளங்கள் வரப்போறது இல்லை. ஓகேவா? அண்ட் இது போக வேற எதுவும் இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னா என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு என்னோட சப்போர்ட்டை கண்டிப்பா நான் கொடுக்குறேன். ஓகேவா? ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் பத்தி நீங்களும் லேர்ன் பண்ண நினைச்சீங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வெப்சைட் லிங்க் இருக்குது. அண்ட் அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்களே கோர்சஸ் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். அண்ட் இன்கேஸ் அதில் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா நம்மளோட வாட்ஸ்அப் நம்பர் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது அண்ட் ஸ்க்ரீன்லேயும் ஷோ ஆகும். இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ. நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.